يا رب العالمين الله الله صل على طه الأمين الله الله. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على نبي المرسلين وعلى آله وصحبه أجمعين. أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. ربنا آمنا بما أنزلت واتبعنا الرسول فاكتبنا مع الشاهدين. ربنا آمنا بما أنزلت எங்கள் இறைவா நீ இறக்கி வைத்த வேதத்தை நாங்கள் ஈமான் கொண்டுள்ளோம். வத்தபஅனர் ரசூல இன்னும் உன்னுடைய ரசூலையும் நாங்கள் பின்பற்றினோம். ஃபக்துபுனா மஅ ஷாஹிதீன் எனவே சாட்சியாளர்களுடன் எங்களை பதிவு செய்வாயாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் பாவத்திற்காக வேண்டி எவர் ஒருவர் மன்னிப்பு தேடிக்கொண்டே இருக்கின்றாரோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, மா அஸர்ர மனிஸ்தக்ஃபர, தான் செய்த பாவத்திற்காக வேண்டி எவர் ஒருவர் மன்னிப்பு தேடிக்கொண்டே இருக்கின்றாரோ, தினந்தோறும் தௌபா செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். பாவங்கள் நிகழ்ந்தது, பாவங்கள் நிகழ்வது என்பது அது எந்த நிலையில் நிகழும் என்பதை நாம் அறிய முடியாது. மனிதன் பாவம் செய்யக்கூடியவன் என்பதாகவே அல்லாஹ் ஒரு விஷயத்தை நமக்கு சொல்றான். அதனால பாவங்கள் நிகழ்ந்து விடுகின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மா அஸர்ர மனிஸ்தக்ஃபர, தன் பாவத்திற்காக வேண்டி எவர் மன்னிப்பு தேடிக்கொண்டே இருக்கின்றாரோ அவர் என்ன செய்ய மாட்டாரு, பாவத்திலேயே அவர் நிலைத்திருப்பவராக அல்லாஹ்விடத்தில் அவர் கருதப்பட மாட்டார். எவர் ஒருவர் அதிகமாக தௌபா செய்து கொண்டே இருக்கின்றாரோ அவர் என்ன செய்ய மாட்டார், பாவத்தில் நிலைத்திருப்பவராக கருதப்பட மாட்டார். எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு நாளைக்கு அவர் 70 முறை பாவம் செய்தாலும் சரியே என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த ஹதீஸை ஹஜ்ரத்னா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அபூ தாவூதுல இந்த ஹதீஸ் இடம்பெறும். அப்ப பாவம் செய்த உடனடியாக அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு தேடுவது இருக்குது. அது என்ன செஞ்சிடும், அந்த பாவத்தில் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு குற்றத்திலிருந்து நம்மளை பாதுகாத்துருது. அல்லாஹ் எந்த அடியானின் மீது கோபம் கொள்வான் அப்படின்னு சொன்னா, பாவத்திலேயே நிலைத்திருக்கக்கூடிய அடியானின் மீது அல்லாஹ் கோபம் கொள்கின்றான். அப்ப பாவத்திலேயே நிலைத்திருக்க இல்லாத ஒரு நிலையை எது உருவாக்குதுன்னு சொன்னா, அதிகமாக அல்லாஹ்விடத்துல இஸ்திக்ஃபார் செய்வது, தௌபா செய்வது என்ன செய்யும், பாவத்தில் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு சூழலில் இருந்து நம்மளை பாதுகாத்துரும் என்பதாக இந்த ஹதீஸின் வாயிலாக நாம் தெரிந்து கொள்கிறோம். மேலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, பாவம் செய்த உடனேயே நாம இப்படி ஒரு பாவத்தை செஞ்சிட்டனே என்பதாக ஒரு அடியான் கை சேதம் அடைவது அவனுக்கு என்ன செஞ்சிடும், அந்த பாவத்திற்கு உண்டான தண்டனையிலிருந்து அவரை பாதுகாத்து கொடுக்கும். ஒரு பாவத்தை செஞ்சுட்டு நாம இப்படி ஒரு பாவத்தை செஞ்சிட்டோமே என்பதாக கை சேதம் கொள்வது ஒண்ணு. இரண்டாவது, இனிமேல் இந்த பாவத்தை செய்யக்கூடாது என்பதாக உறுதி கொள்வது, அதில் நிலையாக இருப்பது என்ன செஞ்சிடும் சொன்னா, அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை பெற்றிருக்கிறோம் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகின்றார்கள். மேலும் அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு தேடும் பொழுது எவர் ஒருவர் பேணுதலாக மன்னிப்பு தேடுகின்றாரோ, பேணுதலான முறையில யார் அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்கிறாங்களோ, தான் செய்த பாவத்திற்காக வேண்டி தௌபாவை பேணுதலான முறையில ரொம்ப தாழ்மையான ரொம்ப வெளிவான குரலோடு அல்லாஹ்விடத்துல எவர் ஒருவர் கையேந்தி தௌபா செய்கின்றாரோ அவருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் அல்லாஹ் வழங்கக்கூடிய அந்த சிறப்புகளை பற்றி சொல்லும் பொழுது, ஒண்ணு, எல்லா விதமான நெருக்கடிகளை விட்டோம், எல்லா விதமான கவலைகளை விட்டோம் அல்லாஹ் அவரை பாதுகாத்து விடுகின்றான். இந்த தௌபாவின் மூலமாக, அவர் செய்யக்கூடிய தௌபாவின் மூலமாக எல்லா விதமான நெருக்கடிகளை விட்டு என்ன செஞ்சிருவான், அல்லாஹ் அவரை பாதுகாத்துருவான். ஏன் இதை சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, பாவம் செய்வதன் மூலமாகத்தான் அல்லாஹ் நெருக்கடியை கொடுப்பான். பாவம் எப்போ நம்மிடத்துல அதிகமாக வர செய்ய ஆரம்பிச்சுட்டோமோ அப்பவே என்ன செஞ்சிடும்னா நெருக்கடிகள் வர ஆரம்பிக்கும். பொருளாதார ரீதியாக, குடும்ப ரீதியாக, வியாபார ரீதியாக, மன ரீதியாக, உடல் ரீதியாக எப்படி வேணாலும் வரும். எப்படி வேணாலும் நெருக்கடி எல்லாம் கொடுப்பான்.
நமக்கு நெருக்கடி அதிகமாயிடுச்சுன்னா நம்ம விளைவிக்க வேண்டியதான். நம்ம ஏதோ ஒரு பாவத்தை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். பாவங்கள் ஒரு புறத்தில் அதிகமாகும் பொழுது மறுபுறத்தில் அல்ல நெருக்கடியை கொடுத்துருவான். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எவர் ஒருத்தருடைய பாவத்திற்காக வேண்டி தௌபா செய்ய ஆரம்பிச்சுட்டாரோ அவருக்கு முதல்ல அல்லாஹ் இன்னத்தை சரி செய்வான்னு சொன்னா அல்லாஹ் நெருக்கடி இல்லாம அவரை பாதுகாத்துருவான். ஏன்னா அவர் தான் தௌபா செஞ்சுட்டாரு. அந்த பாவத்திற்கு உண்டான தௌபாவை இவர் செய்ததன் காரணத்திற்காக வேண்டி அவருக்கு நெருக்கடியை விட்டு அல்லாஹ் பாதுகாத்துருவான். கவலைகளை விட்டு என்ன செஞ்சிருவாரு, அவர் ஈடேற்றம் அடைந்து கொள்வார். மூணாவது சொல்றாங்க, நினைத்து பார்க்காத முறையில் அவருடைய தேவைகளை அல்லாஹ் நிறைவேற்றி தருவான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். அல்லாஹ்விடத்துல நாம பாவம் செய்யறோம், நாம செஞ்ச பாவத்திற்கு நாம தௌபா செய்யறோம். இதுக்கு அல்லாஹ் மன்னிப்பு மட்டும் கொடுத்தா போதும். அல்லாஹ் அதை மன்னித்தாலே அது பெரும் பாக்கியம். அது ஒரு அடியானுக்கு அது பெரும் பாக்கியம். இதை தாண்டி அல்லாஹ் எத்தனை சிறப்பை அல்லாஹ் வழங்குகிறான் பாருங்க. ஒண்ணு, பாவத்திற்கு தௌபா செய்தால் நெருக்கடிகளிலிருந்து அல்லாஹ் பாதுகாக்கிறான், கவலைகளை விட்டு அல்லாஹ் பாதுகாக்கிறான், தேவைகளை நினைத்து பார்க்காத முறையில் அல்லாஹ் நிறைவேற்றி தருகிறான் என்று சொன்னால் இதுதான் ஒரு அடியான் மீது அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய நேசமாக இருக்கின்றது. கண்ணியமிக்க சகோதரர்களே, பாவங்கள் பல வகைகளில் நிகழ்ந்துவிடும். அதற்கு ஒரே ஒரு பரிகாரம் என்ன அப்படின்னு சொன்னா தௌபா தான். யார் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக தௌபா செய்கின்றார்களோ ஃபக்துபுனா மஅஷாஹிதீன், அவர்களை என்ன செஞ்சிருவான், நம்ம கேட்கிறோம்ல இந்த துஆவுல, ஃபக்துபுனா மஅஷாஹிதீன், இறைவா எங்களை சாட்சியாளர்களுடன் பதிவு செய்வாயாக என்பதா நம்ம கேட்கிறோமே. அல்லாஹ் நம்மை சாட்சியாளர்களோடு அந்த அடியானை பதிவு செஞ்சிருவான். எனவே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தௌபாவை அதிகமாக வலியுறுத்துகின்றார்கள். இரண்டாவது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள், ஹஜ்ரத்னா பராவு இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க, அபூதாவுதுல இடம்பெறுது. நீங்கள் இரண்டு முஸ்லிமான சகோதரர்கள் சந்தித்தீர்கள் என்று சொன்னால், நீங்கள் இரண்டு முஸ்லிமான சகோதரர்கள் சந்தித்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் முசாபஹா செய்து கொள்ளுங்கள். இரண்டு முஸ்லிமான சகோதரர்கள் சந்திக்கும் பொழுது முசாபஹா செய்து கொள்ளுங்கள். அப்ப முசாபஹா செய்யும் பொழுது அல்ஹம்துலில்லாஹி யக்ஃபிருல்லாஹு லனா வ லக்கும், இந்த துஆவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுக்குறாங்க. இன்னைக்கு நாம முசாபஹா செய்யறோம். முசாபஹா செய்யும்போது வாங்க அல்ஹம்துலில்லாஹ், நல்லா இருக்கீங்களா, அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு நம்ம முசாபஹா செய்யறோம். ஆனா இந்த முசாபஹா செய்வதை கூட இபாதத்தாக, கை கொடுப்பதை கூட இபாதத்தாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு வழிகாட்டுகின்றார்கள். இன்னைக்கு எல்லா விதமான கலாச்சாரத்திலையுமே ஒருவரை சந்திக்கும் பொழுது என்ன செய்யறாங்க, கை கொடுத்துக்கிறாங்க. அது ஒரு அன்பையோ ஒரு பாசத்தையோ ஒரு நட்பையோ வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்குது, ஒரு மரியாதையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு செயலாக இருந்தாலும் அதை கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இபாதத்தாக நமக்கு மாத்துறாங்க. நீங்க முசாபஹா செய்யும் பொழுது அல்ஹம்துலில்லாஹி, முதல்ல அல்லாஹ்வை புகழ்ந்துருங்க. யக்ஃபிருல்லாஹு லனா வ லக்கும், எவர் ஒருவர் இரு சகோதரர்கள் சந்திக்கும் பொழுது முசாபஹா செய்கின்றார்களோ, முசாபஹா செய்யும் பொழுது அல்ஹம்துலில்லாஹி யக்ஃபிருல்லாஹு லனா வ லக்கும் என்று அவர்கள் கூறினார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு உடனடியாக மன்னிப்பு வழங்கப்படுகிறது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த ஹதீஸை ஆசிப் ரலியல்லாஹு அவர்கள் அறிவித்து காட்டுகின்றார்கள். அப்போ சலாம் சொல்வது கூட அதுதான். ஒருவரை பார்த்த உடனே நம்ம சலாம் சொல்வது, உடனே முசாபஹா செய்வது, இதெல்லாம் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா பாவங்கள் மன்னிப்பதற்கு ஒரு காரணமாக அமையுது. எனவே யார் இடத்திலையுமே இந்த முசாபஹா செய்வதிலேயோ சலாம் சொல்வதிலேயோ அருவருப்பு பார்க்காதீங்க. யாரிடத்திலையுமே முசாபஹா செய்வதில சலாம் சொல்வதில என்ன செய்யுது, அவங்கள மானக்கா செய்யக்கூடிய விஷயங்கள்ல ஏற்றத்தாழ்வுகள், தாழ்வு மனப்பான்மைகள், இதை எதையுமே பார்க்க கூடாது. இதன் மூலமாக பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு அழகிய வழிமுறையை நமக்கு காட்டுறாங்க. இதுதான் வத்தபஅன ரசூல. இந்த துஆவுல நம்ம சொல்றோமே, உன்னுடைய ரசூலை நாங்கள் பின்பற்றினோம். பெருமான் ரசூலை, அல்லாஹ்வினுடைய தூதரை பின்பற்றுவதனுடைய அடையாளம் இதுவாகத்தான் இருக்கிறது என்பதாக நம்ம பார்க்கிறோம். அடுத்தபடியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு சரியாக 8 வயது 2 மாதங்கள் 10 நாட்கள் இது வரையிலும் அவர்களை பாட்டனார் அப்துல் முத்தலிப் அவர்கள் வளர்த்து வர்றாங்க. பெருமானாருக்கு 8 வயதாக ஆன பொழுது அப்துல் முத்தலிப் அவர்கள் வஃபாத் ஆகிறாங்க, அவங்க மரணம் அடைகிறாங்க. இப்ப 8 வயது. 2 வயதுல பால் குடிப்பதற்காக வேண்டி 4 வயது வரைக்கும் ஹலிமா அம்மையார்ட்ட இருக்கிறாங்க. 4 வயதுக்கு மேல
திரும்பி தன்னுடைய தாயிடத்துல வர்றாங்க, ஆமினாமாட்ட வர்றாங்க. 6 வயதுல ஆமினாமா தன்னுடைய தாயார் ஆமினாமா என்ன செஞ்சிடறாங்க, வஃபாத் ஆயிடுறாங்க. அதுக்கு பின்னாடி பாட்டனார் அப்துல் முத்தலிப் தான் வர்றாங்க. இப்ப இவங்க 6ல இருந்து 7, 8 2 வருட காலங்கள் அப்துல் முத்தலிப் என்ன செய்யறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை ரொம்ப அன்போடும் கண்ணியத்தோடும் ரொம்ப பாசத்தோடுமே வளர்த்து வந்தாங்க என்பதாக அந்த வரலாறுகளை நம்ம பார்த்தோம். இப்ப சரியாக 8 வயதுல பாட்டனார் அப்துல் முத்தலிப் அவர்கள் வஃபாத் ஆகுறாங்க. இப்ப அப்துல் முத்தலிப் என்ன செஞ்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னா, தன்னுடைய மரணத்திற்கு பின்னாடி இந்த குழந்தையை, இந்த முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நல்ல முறையில பராமரித்து அரவணைத்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதாக பெருமானாரினுடைய தந்தையுடைய சகோதரர் அபூ தாலிப் அவர்கள் இடத்துல ஏற்கனவே இவங்க சொல்லி வச்சிருந்தாங்க, நான் மௌத்தாயிட்டேன் அப்படின்னு சொன்னா இந்த பிள்ளையை நீங்க தான் எடுத்து வளர்க்கணும். இப்ப பாட்டனார் அப்துல் முத்தலிபினுடைய மரணத்திற்கு பின்னாடி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பெருமானாரினுடைய சிறிய தந்தையாக இருக்கக்கூடிய அபூ தாலிப் அவர்களிடத்துல ஒப்படைக்கப்படுறாங்க. சரியா 8 வயதுல அபூ தாலிப் இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒப்படைக்கப்படுறாங்க. இப்ப அபூ தாலிப் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, தன்னுடைய சகோதரனுடைய மகன் அபூ தாலிபும் பெருமானாருடைய தகப்பனாரும் அண்ணன் தம்பி, தன்னுடைய சகோதரனுடைய மகனாக இருக்கக்கூடிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அபூ தாலிப் அவர்கள் ரொம்ப அன்போடு வளர்க்கிறாங்க. எப்படி அப்துல் முத்தலிப் ரொம்ப கண்ணியமாக வளர்த்தாங்களோ அது போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அபூ தாலிப் அவர்கள் தன்னுடைய சகோதரனுடைய மகனை அன்போடு அரவணைத்து வளர்த்து வந்தார் என்பதாக வரலாறுகள் எழுதப்படுகிறது. ரொம்ப கண்ணியமாக வளர்த்தாங்க, தன்னுடைய பிள்ளைகளை போன்று பாதுகாத்து வளர்த்தாங்க. இந்த பெருமானாரை இவங்க வளர்க்கின்ற காரணத்தினால நிறைய நட்பையும் சம்பாதித்தார்கள், அந்த மக்களிடத்துல நிறைய வெறுப்பையும் சம்பாதித்தார்கள். யாரு, அபூ தாலிப் அவர்கள் நிறைய வெறுப்பையும் சம்பாதிச்சாங்க, நிறைய நெருக்கடிகளை என்ன செஞ்சாங்க, அவங்க சமாளிச்சாங்க. இவ்வளவு நெருக்கடிகளும் வெறுப்புகளும் வந்த போது கூட நாயகத்தின் மீது அவர்களுக்கு அன்போ அவர்களை அரவணைப்பதிலேயோ எந்த விதமான குறைகளையும் அவர்கள் வைக்கவில்லை என்பதாக நாம் பார்க்கிறோம். சுமார் ஏறத்தாழ 40 ஆண்டுகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பாதுகாத்து அரவணைத்து வளர்த்தவர்கள் அபூ தாலிப் என்பதாக வரலாறுகளிலே பதிவு செய்கிறது. 40 ஆண்டு காலங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை ரொம்ப கண்ணும் கருத்துமாக ரொம்ப பாதுகாப்பாக அன்போடு அரவணைத்து வளர்த்தவர்கள் அபூ தாலிப் அவர்கள் என்பதாக நாம் பார்க்கின்றோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளில் ஒவ்வொன்றுமே நமக்கு ஒரு பாடம் இருக்குது. இப்ப இதுல நம்ம என்ன பாடத்தை எடுத்துக்கலாம்னு சொன்னா, அப்துல் முத்தலிபா இருக்கட்டும், அபூ தாலிபா இருக்கட்டும், இவங்கெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை, இப்ப அபூ தாலிப் எடுத்துக்கிட்டோம்னா தன்னுடைய சகோதரனுடைய மகன் தான் அவரு, தன்னுடைய சகோதரனுடைய மகன் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தன்னுடைய தம்பியுடைய பிள்ளை, தன்னுடைய அண்ணனுடைய மகனைத்தான் வளர்க்கிறாங்க. அண்ணன் மகன் தானே என்பதாக ரொம்ப சாதாரணமாகலாம் அவங்க வளர்க்கல, தான் பிள்ளை எப்படி வளர்த்தாங்களோ அப்படிதான் வளர்த்தாங்க. அது மாதிரி நம்முடைய உறவுகள் அப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா, யாருக்காவது அண்ணன் பிள்ளையோ தம்பி பிள்ளையோ வளர்க்கக்கூடிய, அவங்கள பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சதுன்னு சொன்னா, நாம இதே போன்று வளர்ப்பதற்கும் இந்த வரலாறுகள் நமக்கு மிகப்பெரிய ஒரு பாடமாக அமைகின்றது. எப்படி அண்ணன் புள்ளதானே தம்பி புள்ளதானே என்பதாகலாம் பார்த்துடக்கூடாது. அவர்களையும் நம் பிள்ளைகளை போன்று அன்போடு அரவணைப்போடு வளர்ப்பது ஒரு முக்கியமான ஒரு கடமை என்பதை இந்த வரலாறுகள் நமக்கு ஒரு பாடமாக அமைகின்றது. எல்லாம் வல்ல இறைவன் வத்தபான ரசூல, அல்லாஹ்வுடைய ரசூலை பின்பற்றி வாழக்கூடிய நல்ல நற்பாக்கியத்தை நம்ம அனைவருக்கும் வழங்குவானாக. வாயுதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக வனஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வனஸ்தக்ஃபிருக வனதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி